Good morning, students. This is 7th standard Social Science. Civics, 2nd unit Political Parties. Okay, so children, listen carefully. Do this section. In case you have any doubt, take your notebook and write it. After you will ask and clarify it. Okay, okay, children. Okay. This lesson start with conversation between teachers and students. One fine day, Siva came late to school. Okay, one fine day, Siva came late to school. Siva, good morning, ma'am. May I coming in? அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு என்னென்னா, வணக்கம் டீச்சர், நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறான். டீச்சர், மிஸ் ஆதி. குட் மார்னிங் சிவா, ஆல்வேஸ் யூ வில் பி ஆன் டைம். ஒய் ஆர் யூ ஸோ லேட் டுடே? எப்பயுமே நீ சீக்கிரமாக வந்துடுவேன், ஏன் லேட்டாக இன்றைக்கி ஏன் லேட் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறான் சிவா சொல்கிறான், சாரி மேம், ஐ வாஸ் டிக்ளேர்ட் டியூ டு எ ப்ரோசிஷன். என்னென்னா, சாரி மேம், நான் ஒரு ஊர்வலத்தின் காரணமாக நான் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. ஊர்வலம் இருந்துச்சு, அதில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஊர்வலம் இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு டீச்சர் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மிஸ் ஆதி சொல்கிறாங்க, டீச்சரு, வாட் இஸ் இட் அபவுட் அப்படின்னா என்னது, என்ன ஊர்வலம் அது அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து, ஹூ அரேஞ்ச் திஸ் ப்ரோசிஷன், யார் ஏற்பாடு செஞ்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க டீச்சர். அதுக்கு சிவா சொல்கிறான், மை அங்கிள் சேட் திஸ் இஸ் த ஒர்க் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டி. அது ஒரு அரசியல் கட்சியின் ஏற்பாடு என்று எனது மாமா சொன்னாருங்க டீச்சர் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு டீச்சர் சொல்கிறாங்க, ஆதி, ஓகே, ஓ ஐசி அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க டீச்சர். அதுக்கு நெக்ஸ்ட் சிவா சொல்கிறான், வாட் இஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி மேம், ஒய் ஆர் தே டூயிங் ஸோ? அரசியல் கட்சினா என்ன டீச்சர், ஏன் அவர்கள் அவ்வாறு செய்கிறாங்க, எப்படி ஏன் அவங்க ஊர்வலம் நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு டீச்சர் சொல்கிறாங்க, ஆதி, வெயிட், டுடே ஐ ஆம் கோயிங் டு டீச் அபவுட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், லெட் அஸ் நோ ஆல் அபவுட் தட். வெயிட் பண்ணு, இன்றைக்கி இந்த அரசியல் கட்சி பற்றிய ஒரு பாடம் தான் நடத்த போகிறேன். அதை பற்றி அதில் உள்ள எல்லா இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஆதி, ஓகே சிவா அப்படின்னு சொல்கிறாங்க. In early times, emperor and kings ruled India. The king was the supreme head of the legislative, executive and judiciary branches. Governance was in the hands of one person. The welfare of the people depended on the ruler. People had no rights to do against the ruler. Later, foreign powers made India as their colonies. The colonies became states after independence was declared. என்னென்னா, ஆரம்ப காலத்தில் அரசர்களும் ஆட்சி செஞ்சாங்க. அப்போ அரசர் சட்டமீட்டுதல், நிர்வாகம், நீதி வழங்குதல் எல்லாமே தலைமையிடமாக இருந்தது. யாருடைய கையில் இருந்தது? அரசருடைய கையில் தான் இருந்துச்சு. நிர்வாகம் அவர் ஒரு கையில் மட்டும், அவர் சொல்கிறது தான் எல்லாமே சட்டமாக இருந்துச்சு. மக்கள் நலன் என்பது அரசரை பொறுத்து தான் இருந்துச்சு. மக்களுடைய நலன்னா அவர் தான் எல்லாத்துக்கும், மக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அரசர் தான் செஞ்சிட்டு இருந்தார். மக்கள் அவருக்கு எதிராக எந்த ஒரு காரியமும் அவங்க செய்ய மாட்டாங்க. மக்கள் அரசருக்கு எதிராக எந்த ஒரு காரியம் செய்ய அவங்களுக்கு உரிமை இல்லை. பின்ன அந்நிய நாடுகள் எல்லாமே இந்தியாவில் குடியேற்ற நாடாக உருவாகினாங்க. எல்லாமே அந்நிய நாடுகள் எல்லாமே இந்தியாவுக்குள்ளே அவங்களே என்ன பண்ணாங்க, குடியேற்ற நாடுகள் எல்லாமே அவங்க சுதந்திர நாடாக அவங்கள அறிவிச்சுக்கிட்டாங்க. அவங்களே சுதந்திர நாடு என்று அவங்களே அறிவிச்சுக்கிட்டாங்க. ஓகே சில்ட்ரன். தென் இன் 1950, India became a democratic country. A vibrant democracy needs a strong political party system. Party system is a modern phenomenon. In a democracy, people are able to voice their opinions on any subject. ஓகே அப்படின்னா, இந்தியா
1950 ஆம் ஆண்டு ஒரு மக்களாட்சி நாடானது. மக்களாட்சி டெமோக்ரஸினா என்னது? மக்களாட்சி. டெமோக்ரஸினா மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சி தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மக்களாட்சி, டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். ஓகே. துடிப்பான ஒரு மக்களாட்சி நாடிற்கு ஒரு வலிமையான அரசியல் கட்சி முறை அவசியமானது ஒன்று. அதனால தான் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1950 கொண்டு வந்தாங்க. இக்கட்சி முறை என்பது நவீன கால தோற்றல் ஆகும். இது ஒரு நவீன கால ஒரு தோன்றுதல் ஆகும். ஓகே. மக்களாட்சியில் மக்கள் எந்த விஷயங்கள் குறித்து தங்களது கருத்துக்களை வெளியிடலாம். மக்கள் என்ன பண்ணாங்க? தங்களுக்கு எந்தவித கருத்தாக இருந்தாலும் நம்ம வெளிப்படையாக தெரிவிச்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட், வாட் ஆர் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்? அரசியல் கட்சி என்றால் என்ன அப்படிங்கிற மீனிங். ஓகே. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் த வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வித் broad ideological identity who agreed on the some policies, formulate and agenda and program for the society. அப்படின்னா அரசியல் கட்சி என்பது தன்னார்வத்தோடு செயல்பட்ட தனி மனிதர்களின் அமைப்பு ஆகும். ஓகேவா? இவை பரந்த கருத்தியல் அடையாளங்களோடு சில கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு சமூகத்திற்கான திட்டங்களையும் நிழல்களையும் வடிவமைக்கின்றன. இதுதான் அதனுடைய பொருள். ஓகே. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் seek to implement their policies by winning people support through election. அப்படின்னா மேலும் அரசியல் கட்சி மக்களின் ஆதரவை பெற்று தேர்தலில் வெற்றி பெறுவதன் மூலம் தமது கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகின்றன. ஓகே. Parties vary in size and in the way they organize themselves as well as in their policy. அவற்றை அளவு, அமைப்பு மற்றும் கொள்கை ஆகியவற்றின் அடிப்படையில் வேறுபடுகின்றன. ஓகே. Any political party has 3 basic components. எந்த ஒரு அரசியல் கட்சியும் பின்வரும் 3 கூறுகளை கொண்டிருக்கும். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இந்த 3 அமைப்புகளை கொண்டிருக்கும். இது என்னென்னு பார்க்கலாம். த லீடர், த ஆக்டிவ் மெம்பர்ஸ், த ஃபாலோவர்ஸ். ஓகே. தலைவர், செயல் உறுப்பினர், தொண்டர். இந்த எனி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக இருந்தாலும் 3 பேசிக் காம்பவுண்ட்ஸில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். Political parties are the backbone of democracy. Parties are not party of the formal arrangement of a government, but there are essential elements to form the governments. They formulate public opinion. They serve as intermediaries between the citizen and the policy makers. அப்படின்னா அரசியல் கட்சியின் முக்கியத்துவம் என்னன்னு பார்க்குறோம். அரசியல் கட்சிகள் மக்களாட்சியின் முதுகெலும்பு என்று சொல்லுவாங்க. ஓகே. அரசியல் கட்சிகள் முறையாக அமைக்கப்பட்ட அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இல்லாமல் அரசாங்கத்தையே அமைக்கும் ஒரு முக்கிய காரணியாக இருக்குது. அவை பொதுவான ஒரு கருத்துக்களை உருவாக்கின்றன. கட்சிகள் குடிமக்களுக்கும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் இடையே ஒரு பாலமாக சேவை செய்யுது. ஓகே. தென் a party is recognized if it has been engaged in political activity for 5 years. ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படுவது எவ்வாறு எனில் த டாபிக். ஓகே. 5 ஆண்டுகளாக அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், its candidates secure at least 6% of total votes in the last general election. வேட்பாளர்கள் குறைந்தபட்சம் 66% ஓட்டுகளை இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் அவங்க பெற்றிருக்கணும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு, கேரக்டரிஸ்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அப்படின்னா அரசியல் கட்சியின் இயல்புகள் என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, கான்சிஸ்ட் எ குரூப் ஆஃப் பர்சன் ஆஃப் காமன் கோல்ஸ் அண்டு ஷேர்டு வேல்யூஸ்.
பொதுவான குறிக்கோள் மற்றும் பகிர்ந்தளிக்கப்பட்ட மதிப்பீடுகளை கொண்ட மக்கள் குழுவாக இருக்கணும். செகண்ட், ஹேஸ் இட்ஸ் ஓன் ஐடியாலஜிக்கல் அண்ட் ப்ரோக்ராம். தனக்கென ஒரு கொள்கை மற்றும் திட்டங்களை கொண்டிருக்க வேண்டும். கேப்சர் பவர் ஒன்லி பை கான்ஸ்டியூஷனல் மீன்ஸ். அரசியல் கட்சியின் வழியாக ஆட்சியை கைப்பற்ற முயல்கின்றன. லாஸ்ட் ஒன், என்டோவர் டு ப்ரொமோட் த நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நேஷனல் வெல்ஃபேர். தேசிய நலன்களை வலியுறுத்த முக்கிய முயற்சி எடுக்கணும். சரியா? தேசிய நலன்களை வலியுறுத்த முயற்சி செய்கின்றன. ஓகே, தென் டூயினோ பாக்ஸ் லிசன் பண்ணுங்க. பார்ட்டி மனிஃபெஸ்டோ அப்படின்னா என்னது? கட்சி தேர்தலின் அறிக்கை. கட்சியின் தேர்தல் அறிக்கை. கட்சி தேர்தலின் அறிக்கை. During the campaign before election, the candidates announce the programs and policies that their party will undertake if vote to power. அப்படின்னா தேர்தலுக்கு முன்பான பரப்புரையில் வேட்பாளர்கள் தங்களது கட்சி ஆட்சிக்கு வந்தால் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள், கொள்கைகளை அறிவிப்பார். என்னென்ன அறிக்கை நம்ம சொல்லுவாங்களே, நான் கிரைண்டர் வாங்கி தரேன், மிக்சி வாங்கி தரேன், குக்கர் வாங்கி தரேன், ஆடு வாங்கி தரேன், மாடு வாங்கி தரேன் அறிக்கை சொல்லுவாங்கள்ல. தண்ணி கனெக்ஷன் கொடுக்குறோம், நிறைய நாங்கள் ஜெயிச்சா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இந்த டேபிள் கலர் மாதிரி இருக்குது, அது பாருங்கள். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரொவைடு. அரசியல் கட்சியின் செயல்பாடுகள் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரொவைட்னா வழங்குதல். லாயல் ஒப்பீனியன்ஸ், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. நேர்மையான எதிர்ப்பு, பொறுப்புடைமை, திறன்தன்மை வழங்குதல். ஓகேவா? செகண்ட் ஒன், நாமினேட்னா பரிந்துரைத்தல். செலக்ட் அண்ட் நாமினேட் இண்டிவிஜுவல் டு செலக்ட் ஆஃபீஸ். தேர்ந்தெடுக்கப்பட்ட அலுவலகத்திற்கு தனிநபரை பரிந்துரைத்தல். ஓகே. ஆர்கனைஸ்னா அதை ஏற்பாடு செய்தல். ஆர்கனைஸ் பொலிட்டிக்கல் கேம்பெயின், ரேலிஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் மனிஃபெஸ்டோ டு வின் பப்ளிக் ஆஃபீஸ். அப்படின்னா அரசியல் பிரச்சாரம், பேரணி ஆகியவற்றை ஏற்பாடு செய்தல். தேர்தலில் வெற்றி பெற்ற தேர்தல் அறிக்கையை வெளியிடுதல். ஓகே. இன்ஸ்பயர், ஊக்குவித்தல். அப்படின்னா அது ஊக்குவித்தல். புட் ஃபார்வர்ட் டிஃப்ரெண்ட் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களையும் கொள்கைகளையும் முன்வைத்தல். ஓகே. கோஆர்டினேட் அப்படின்னா ஒருங்கிணைத்தல். கனெக்ட் த சொசைட்டி அண்ட் த ஸ்டேட், கோஆர்டினேட் அமாங் மெம்பர்ஸ் செலக்டட் டு ஆஃபீஸ். சமுதாயத்தையும் அரசையும் இணைத்தல். தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களை ஒருங்கிணைத்தல். ஓகே. தென் கவர்ன், ஆட்சி அமைத்தல். ஃபார்ம் அண்ட் ரன் த கவர்மெண்ட் அண்ட் டெவலப் பப்ளிக் பாலிசி. அரசாங்கத்தை ஏற்படுத்தி இயக்குதல், பொதுவான கொள்கையை உருவாக்குதல். ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் பார்ட்டி சிஸ்டம். அப்படின்னா கட்சி முறைகளின் வகைகள் என்ன அப்படின்னு இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஓகே. தேர் ஆர் 3 மேஜர் டைப்ஸ் ஆஃப் பார்ட்டி சிஸ்டம். 3 வகையான கட்சி முறைகள் நடைமுறையில் இருக்கின்றன. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன், சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம். எ சிஸ்டம் இன் விச் எ சிங்கிள் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹேஸ் த ரைட் டு ஃபார்ம் த கவர்மெண்ட். Single party is existed in the communist countries such as China, North Korea and Cuba. ஓகே. இம்முறையில் ஒரே அரசியல் கட்சி மட்டும் அரசாங்கத்தை ஏற்படுத்தும் உரிமையை கொண்டிருக்கும். இவ்வகையான ஒரு கட்சி முறை சீனா, வடகொரியா, கியூபா ஆகிய நாடுகளில் நடைமுறையில் இருக்கின்றன. சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம்னா ஒரு கட்சி முறை, ஒரே ஒரு கட்சி மட்டும் இருக்கக்கூடிய நாடு எதுனா சீனா, வடகொரியா அண்ட் கியூபா. ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு, பை பார்ட்டி சிஸ்டம். அப்படின்னா இரு கட்சி முறை. ஓகே. இன் பை பார்ட்டி சிஸ்டம் த பவர் இஸ் யூஸ்வலி ஷேர்டு பிட்வீன் 2 பார்ட்டிஸ். ஆஃப் த 2 பார்ட்டிஸ் ஒன் பிகம்ஸ் த ரூலிங் பார்ட்டி அண்ட் த அதர்ஸ் பிகம்ஸ் ஆப்போசிஷன். எக்ஸாம்பிள், biparty system can be seen in UK, the Labour Party and the Conservative Party
and in USA the Republican Party and the Democratic Party. அப்படின்னா இம்முறையில் 2 கட்சிகள் அதிகாரத்தை பங்கு கொள்ளும் வகையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இவற்றில் ஒன்று ஆளுங்கட்சியாகவும் மற்றொன்று எதிர்க்கட்சியாகவும் செயல்படும். இருகட்சி முறை பிரிட்டன், தொழிலாளர் கட்சி மற்றும் பழமைவாத கட்சி அமெரிக்க நாடுகள், குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி எனவும் காணப்படும். ஓகேவா? இரு கட்சி நாடு எது? பிரிட்டன். ஓகே, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஓகே, நெக்ஸ்ட்டு மல்டி பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னா என்னது? பல கட்சி முறை. when the competitions for power in among 3 or more parties, the system is known as multi-party system. This types of party system is in existence in India, France, Sweden and Norway, etc. Multi-party system அது பலகட்சி முறை. அதிகாரத்திற்கான போட்டி 3 அல்லது அதற்கு மேற்பட்ட கட்சிகளிடையே இருக்குமாயின் அது பல கட்சி முறை என அழைப்பாங்க. ஓகே, இம்முறை இந்தியா, பிரான்ஸ், ஸ்வீடன், நார்வே உள்ளிட்ட நாடுகள் காணப்படும். இது எக்ஸாம்பிள் என்னது? பல கட்சி முறைக்கு எக்ஸாம்பிள் எதுனா இந்தியா, பிரான்ஸ், ஸ்வீடன், நார்வே. ஓகே, தென் பார்ட்டி சிஸ்டம் இன் இந்தியா அப்படின்னா இந்தியாவில் அரசியல் கட்சி முறை. அதை பற்றி இந்த டாப்பிக்கில் பார்க்குறோம். Countries that follow a federal system have 2 kinds of parties. India's party system originated in the late 19th century. In fact, India has the largest number of political parties in the world. In India, we find the extent of political parties at 3 levels. There are national parties, regional parties, and registered but unrecognized parties. Independent candidates. Every party in the country has to registered with the election commission. அப்படின்னா இந்தியாவில் அரசியல் கட்சி முறை பற்றி இந்த டாப்பிக்கில் பார்க்குறோம். இந்தியாவில் கட்சி முறை 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தான் வந்துச்சு. கூட்டாட்சி அமைப்பினை பின்பற்றும் நாடுகள் இருவகை கட்சிகளாக காணப்படுகின்றன. எத்தனை கட்சி? இருவகை கட்சிகளாக இருக்கின்றன. உண்மையில் இந்தியாவில் உலகின் அதிக எண்ணிக்கையிலான கட்சிகள் காணப்படுகின்றன. இந்தியாவில் கட்சி 3 பிரிவுகளில் அமைந்திருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. அவை தேசிய கட்சி, மாநில கட்சி, பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத சுயேட்சைகள் கட்சி ஆகும். ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ளுதல் வேணும். எந்த கட்சியாக இருந்தாலும் போய் தேர்தல் ஆணையத்தில் நம்ம பதிவு வச்சுட்டு வரணும். ஓகே, தென் எலெக்ஷன் கமிஷன் ஸ்டாட்டரி பாடி அப்படின்னா என்னது? தேர்தல் ஆணையம் சட்டப்பூர்வ அமைப்பு. ஓகே, த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் an announcements autonomous constitutional authority responsible for administrating elections. Its headquarters is located in New Delhi. அப்படின்னா தேர்தல் ஆணையம் சட்டப்பூர்வ அமைப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல்களை நடத்துவதற்கு அதிகாரம் கொண்ட ஒரு சுதந்திர சட்டப்படியான அரசியலமைப்பு ஆகும். இதன் தலைமையிடம் எங்கே இருக்குதுன்னா நியூ டெல்லி. ஓகே, தென் ஹவு டு ஃபார்ம் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி. அப்படின்னு அது எப்படி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க, அரசியல் கட்சி எப்படி அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, மஸ்ட் கெட் ரிஜிஸ்டர்ட் வித் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையத்தின் பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும். இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக போய் என்ன பண்ணணும்? எந்த கட்சியாக நம்ம இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு போய் தேர்தல் ஆணையத்தில் நம்ம போய் நம்மளுடைய ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் செகண்டு, மஸ்ட் ஹாவ் அட்லீஸ்ட் 100 members. ஈச் மெம்பர்ஸ் நீட் டு ஹெல்ட் எ ஓட்டிங் கார்டு. குறைந்தபட்சம் 100 உறுப்பினர்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் வாக்காளர் அட்டை கொண்டிருக்கணும். குறைந்தது எத்தனை மெம்பர்ஸ் இருக்கணுமா? 100 members இருக்கணுமா? ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக ஓட்டு ஐடி கார்டு இருக்கணும். The next, must write a party constitution. கட்சி அமைப்பு குறித்து ஆவணங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். கட்சி அமைப்பு குறித்து ஒரு ஆவணங்களை அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு criteria for recognition. Election Commission of India has some criteria for the recognition of political parties in India. அப்படின்னா
கட்சிகள் அங்கீகரிக்கப்படுவதற்கான நிபந்தனைகள் என்னென்னு இந்த டாப்பிக்கில் பார்க்குறோம். இந்தியாவில் அரசியல் கட்சிகளை அங்கீகரிப்பதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் சில விதிமுறைகளை வகுத்துள்ளது. அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, நேஷ்னல் பார்ட்டிஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நேஷ்னல் பார்ட்டிஸ். பார்ட்டிஸ் தட் secure at least 6% of the valid votes in Lok Sabha election or assembly election in 4 seats. அப்படின்னா மக்களவைத் தேர்தலில் அல்லது 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் ஒரு கட்சி 6% வாக்குகளை பெற்றிருக்க வேணும். ஓகே, செகண்ட் பாயிண்ட். They must win 4 seats in Lok Sabha from any state ஆர் ஸ்டேட்ஸ். என்னென்னா ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவைத் தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஓகே, தேர்ட் ஒன். They have to win 2% of seats in Lok Sabha from at least 3 different states in the latest general election. தேர்ட் பாயிண்ட்னா இறுதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஓகே, செகண்ட் டாபிக். ரீஜனல் ஸ்டேட் பார்ட்டிஸ் அப்படின்னா பிராந்திய மாநில கட்சிகள். ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன், பார்ட்டிஸ் தட் செக்யூர் அட்லீஸ்ட் 6% ஆஃப் த வேலிட் ஓட்ஸ் இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன். எப்படின்னா மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கணுமா? 6% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். ஓகே, செகண்ட். ஓகே சில்ட்ரன், செகண்ட் பாயிண்ட். They must win 1 Lok Sabha seat for every 25 seats or at least 2 seats in legislative assembly. அப்படின்னா 25 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஓகே, தேர்ட். They need to win a minimum of 3% of total number of seats in legislative assembly. They need to win a minimum of 3% of the total number of seats in legislative assembly. அப்படின்னா மாநில சட்டமன்ற மொத்த தொகுதிகளில் 3% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஓகே, தேர்ட் ஒன், இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் அப்படின்னா சுயேட்சை வேட்பாளர். The candidate who wishes to contest in either of the parliamentary state assembly but does not have an affiliation with the other parties may contest the election as a independent candidate. லெசன் பண்ணுங்க. The candidate who wishes to contest the either of the parliamentary state assembly but does not have a affiliation with the other party may contest the election as a independent candidate. அப்படின்னா இந்த டாப்பிக்கில் சுயேட்சை வேட்பாளர் பற்றி பார்க்குறோம். சுயேட்சை வேட்பாளர் என்பவர் எந்த கட்சியிலையும் சேராமல் தானாகவே மக்களவை அல்லது மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நபராவார். தானாகவே முன்வந்து மக்களவை அல்லது மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நபராவார். ஓகே, நெக்ஸ்ட்டு ரெகக்னைஸ்டு பார்ட்டிஸ். ரெகக்னைஸ்டு பார்ட்டிஸ்னால் என்னது? அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள். அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் என்னன்னு பார்க்குறோம். பார்ட்டிஸ் தட் ஃபுல்ஃபில் தீஸ் கிரிட்டீரியா ஆர் கால்டு ரெகக்னைஸ்டு பார்ட்டிஸ். தேர் ஆர் கிவன் எ யூனிக் சிம்பிள் பை த எலெக்ஷன் கமிஷன். அப்படின்னா மேலே தெரிவித்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என அழைக்கப்படும். அவற்றிற்கு தேர்தல் ஆணையம் சின்ன ஒன்று ஒதுக்கீடு செய்வாங்க. சின்ன ஒன்று அவங்களுக்கு சின்ன ஒன்று தருவாங்க. சரியா? A registered but recognized political party cannot contest election on its own symbol. This party has to choose one symbol, form free symbol poll panel announced by the election commission. அப்படின்னா பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி தாங்கள் விரும்பும் சின்னத்தில் தேர்தலில் போட்டியிட முடியாது. இத்தகைய கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படும்
தேர்தல் குழுவில் உள்ள ஏதேனும் ஒரு சின்னத்தை தேர்வு செய்ய வேண்டும். ஓகே. தென் ஃப்ரீ சிம்பிள்ஸ் போல் பேனல். ஃப்ரீ சிம்பிள்ஸ் போல் பேனல் பார்க்குறோம். அப்படின்னா என்னது? தேர்தல் குழுவின் சின்னங்கள். ஓகே. as per the election symbols order 1968, symbols are either reserved or free. அப்படின்னா 1968 ஆண்டு தேர்தலில் சின்னங்கள் ஆணையின்படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் ஒதுக்கப்படாத சின்னங்கள் என்று 2 வகைகள் உள்ளது. என்னென்னு பார்க்கலாம். A reserved symbol is meant for a recognized political party. அப்படின்னா ஒதுக்கப்பட்ட சின்னம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு மட்டுமானது என்று பொருள்படும். ஓகேவா? தென் a free symbol is reserved for unrecognized party. அப்படின்னா ஒதுக்கப்படாத சின்னம் என்பது அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் சின்னமாகும். Are you understand children? Okay. Then மெஜாரிட்டி பார்ட்டி அப்படின்னா என்னது? பெரும்பான்மை கட்சி. மெஜாரிட்டி பார்ட்டினா என்னது? பெரும்பான்மை கட்சி. ஓகே. த பொலிட்டிக்கல் பார்ட்டி whose number of candidate elected in more than the other is called the majority party. The majority party forms a run the government. They select and appoint the ministers to run the government. They play a decisive role in the making laws for the country. அப்படின்னா பெரும்பான்மை கட்சி. ஓகே. தேர்தலில் ஒரு அரசியல் கட்சியின் வேட்பாளர்கள் மற்ற கட்சிகளின் வேட்பாளர்களை விட அதிக எண்ணிக்கையில் தேர்வில் வெற்றி பெற்று இருப்பின் அக்கட்சியானது பெரும்பான்மை கட்சி என அழைப்பாங்க. ஓகே. பெரும்பான்மை பெற்ற கட்சி அரசாங்கத்தை அமைத்து ஆட்சி நடத்துகிறது. அக்கட்சி அரசு நிர்வாகத்தை நடத்த அமைச்சர்களை தேர்ந்தெடுத்து நியமிக்கணும். ஓகே. அது நாட்டிற்கு சட்டம் இயற்றுவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு மைனாரிட்டி பார்ட்டி. தோஸ் வித் லெஸர் நம்பர் ஆஃப் எலெக்டட் கேண்டிடேட்ஸ் ஆர் கால்டு த மைனாரிட்டி பார்ட்டி. ஓகே. மைனாரிட்டி பார்ட்டினா சிறிய கட்சி என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் எண்ணிக்கையில் குறைவான எண்ணிக்கை கொண்ட கட்சி தான் என்னது? மைனாரிட்டி பார்ட்டி. சிறிய கட்சின்னு சொல்லுவோம். ஓகே. ஆப்போசிஷன் பார்ட்டி. த பார்ட்டி which gets second largest number of seats next to the majority party in the election is called the opposition party. அப்படின்னா தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற கட்சி இரண்டாவதாக அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்களை கொண்ட கட்சி தான் என்னது? எதிர்கட்சி என சொல்லுவோம். ஓகேவா? ஆப்போசிஷன் பார்ட்டின்னு சொல்லுவோம். ஓகே. அண்ட் effective opposition is very essential for a successful operation of the democracy. மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்படுவதற்கு ஆற்றல் வாய்ந்த எதிர்க்கட்சி மிகவும் அவசியம். ஓகே. There are as important as that of ruling party. They check the autocratic tendencies of the ruling party. They critically examine the policy and the bills introduced by the governments. ஒரு ஆளுங்கட்சி போன்றே முக்கியம் வாய்ந்தது ஒன்றாகும். எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியின் தன்னிச்சையான போக்கினை கட்டுப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்தது. அது அரசாங்கத்தின் கொள்கைகளை மற்றும் அறிமுகப்படுத்தப்படும் சட்ட மசோதாக்களை தீவிரமாக விமர்சிக்கும். ஓகே. They raise their vote on the failure and wrong policies. They highlight important issues which are not acted upon the government. The leader of the opposition party enjoy the rank of cabinet minister. ஓகேவா? என்னன்னா எதிர்க்கட்சி அரசின் தவறான கொள்கைகள் மற்றும் தோல்விகளை வெளிப்படுத்தும். அரசால் செயல்படுத்தப்படாத விமர்சனங்கள் குறித்து அது முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும். எதிர்க்கட்சி தலைவர்கள் கேபினெட் அமைச்சர் அந்தஸ்தை கொண்டிருப்பார். எதிர்க்கட்சியின் தலைவர் என்ன பண்ணுவார்? கேபினட்டோட அமைச்சராகவும் அந்தஸ்தை கொண்டிருப்பார். ஓகே. கோலியேஷன் கவர்மெண்ட்
அப்படின்னா கூட்டணி அரசாங்கம். In a multi-party system, a single party sometimes may not secure the majority required to form the government. In such a has some parties join together to form the government. Such important is called coalition government. பல கட்சி அமைப்பில் சில நேரங்களில் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையான ஒரு கட்சி பெறுவதில்லை. இது போன்று நேர்வில் சில கட்சிகள் இணைந்து அரசாங்கத்தை அமைக்கும். சில கட்சிகள் என்ன பண்ணுவோம், எல்லாம் சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை அமைக்கும். இது கூட்டணி அரசாங்கம் என அழைக்கப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு எலக்டோரியல் சிம்பிள்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். அப்படின்னா தேர்தல் சின்னங்கள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவங்கள் என்னென்னு இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஓகே, an electoral symbol is a standardized symbol allocated to a political party. They play an important role in election. They can be easily identified, understood, remembered, and recognized by the voters. The election commission has stopped allotting animals as symbols. The only exceptions are the lion and the elephant. The symbol of nationally recognized party is standard throughout India. The symbol will not be allotted to any other party or individual. அப்படின்னா தேர்தல் சின்னங்கள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவத்தை பற்றி இந்த டாப்பிக்கில் பார்க்குறோம். இது தேர்தல் சின்னம் என்பது அரசியல் கட்சிக்கு வழங்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட சின்னம். ஓகே, அது தேர்தலில் ஒரு முக்கிய பங்கினை வகிக்கிறது. தேர்தல் சின்னங்கள் வாக்காளர்களால் எளிதில் அறிந்து கொள்ளப்பட்டு நினைவில் வைத்து கொள்ள உதவுது. சரியா? விலங்குகளின் சின்னங்களை வழங்குவதற்கு தேர்தல் ஆணையம் நிறுத்தியுள்ளது. விதிவிலக்காக யானை மற்றும் சிங்கம் ஆகிய சின்னங்களை மட்டுமே வழங்குவது. வேறு எதுவுமே விலங்குகளின் சின்னம் விடல. என்னதுன்னா யானை மற்றும் சிங்கங்களை மட்டும்தான் அது தேர்தல் சின்னமாக கொடுத்துருக்காங்க. தேசிய அளவிலான அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் சின்னங்கள் நாடு முழுவதும் ஒன்றாக இருக்கும். தேசிய அளவிலான அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் சின்னங்கள் நாடு முழுவதும் ஒன்றாக இருக்கும். இத்தகைய சின்னங்கள் வேறு எந்த கட்சிக்கும் அல்லது சுயேட்சை நபருக்கும் ஒதுக்கப்பட மாட்டாது. ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? ஓகே, நெக்ஸ்ட்டு state parties are allotted to certain symbols that no other party can use the symbol in that particular state, but which different parties in different states can use the same symbol. Example, Sivasena in Maharashtra and Jharkhand Mukti Morcha in Jharkhand use bow and arrow as their symbol. என்னென்னா மாநில கட்சிகளுக்கு அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும். இதனை வேறு எந்த கட்சியும் அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் பயன்படுத்த இயலாது. ஓகே, ஆனால் பல்வேறு மாநிலங்களில் உள்ள மாநில கட்சிகள் தங்களது மாநிலங்களில் இதே போன்ற சின்னத்தை பயன்படுத்தலாம். உதாரணமாக மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சி, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆகிய கட்சிகள் என்னென்னு வச்சுருக்காங்களாம், வில் மற்றும் அம்பு சின்னத்தை பயன்படுத்தப்படுகின்றன. ஓகே, தென் டேப்லெட் காலம் லிசன் பண்ணுங்கள். தேசிய கட்சினா என்ன, தென் மாநில கட்சினா என்னன்னு பார்க்குறோம். ஓகே, நேஷ்னல் பார்ட்டி அண்ட் ஸ்டேட் பார்ட்டி, ரீஜனல் ஆர் ஸ்டேட் பார்ட்டி. ஓகே, நேஷ்னல் பார்ட்டி ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டி which participate in different elections all over India. அப்படின்னா தேசிய கட்சி என்பது இந்தியா முழுவதும் நடைபெறும் தேர்தல்களில் போட்டியிடும் அரசியல் கட்சி. ஓகே, தென் ஸ்டேட் பார்ட்டினா ரீஜனல் பார்ட்டிஸ் ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் which participate in different election but only within one state. என்னென்னா மாநில கட்சிகள் என்பது ஒரு மாநிலத்திற்குள் நடைபெறும் பல்வேறு தேர்தல்களில் போட்டியிடும் அரசியல் கட்சியாகும். ஓகே, செகண்ட் ஒன், இட் சுட் பி ஸ்ட்ராங் எனஃப் இன் அட்லீஸ்ட் 4 seats. தேசிய கட்சி குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் வலிமை உடையதாக இருக்கணும்.
ஓகே, it should be strong enough in at least 1 or 2 states. இது ஒன்று அல்லது 2 மாநிலங்களில் வலிமை கொண்டதாக இருக்கணும். ஓகேவா? தேர்ட் பாயிண்ட், it has exclusive symbol throughout the country. இது தனக்கென பிரத்யேகமாக ஒரு சின்னத்தை நாடு முழுவதும் கொண்டிருக்கும். A symbol is reserved for it in the state in which it is recognized, but the same symbol can be allotted to different parties in different state. இதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் மாநிலத்தில் இத்தகைய சின்னம் வேறு மாநிலத்தில் உள்ள கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்படலாம். ஓகே, இட் ரிசால்வ்ஸ் ஸ்டேட், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இஸ்யூஸ். அப்படின்னா இது மாநில, தேசிய மற்றும் சர்வதேச விவரங்களை தீர்த்து வைக்கும். இட் ப்ரொமோட் ரீஜனல் அண்ட் ஸ்டேட் இன்ட்ரெஸ்ட். இது பிராந்திய மற்றும் மாநில நலன்களை வலியுறுத்துகிறது. ஓகேவா? தென் லிசன், போத் நேஷனல் அண்ட் ரீஜனல் பார்ட்டிஸ் ட்ரைகர்ட் இன் growth ஆஃப் த நேஷன் அண்ட் ஒர்க் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். அப்படின்னா இது தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் நாட்டின் வளர்ச்சியை தூண்டுகின்றன, மக்களின் நலனுக்காக பாடுபடுகின்றன. ஓகே சில்ட்ரன், ரீகேப் லிசன் பண்ணுங்கள். ரீகேப் என்னென்ன பார்த்தோம்? இப்போ இந்த டாப்பிக்கில் கான்வர்சேஷன் பார்த்தோம், சிவா அண்ட் டீச்சர் ஆதியுடைய கான்வர்சேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்த்தோம். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்த்தோம். அடுத்து பார்ட்டி மேனிஃபெஸ்டோ அது பார்த்தோம் டூயினோ பாக்ஸில். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பார்ட்டி சிஸ்டம் பார்த்தோம். என்ன டைப்ஸ் இருந்தது? சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம், பை பார்ட்டி சிஸ்டம், மல்டி பார்ட்டி சிஸ்டம் பார்த்தோம். அடுத்து பார்ட்டி சிஸ்டம் இந்தியா அது பார்த்தோம். தென் ஹவு டு ஃபார்ம் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு என்ன நேஷ்னல் பார்ட்டினா என்ன, ஸ்டேட் பார்ட்டினா என்ன, இண்டிபெண்ட் கேண்டிடேட்னா என்னென்னு பார்த்தோம். அடுத்து ரெக்கக்னைஸ்டு பார்ட்டிஸ் பார்த்தோம். போல் பேனல்னா என்னென்னு பார்த்தோம். மெஜாரிட்டி பார்ட்டி பார்த்தோம். தென் மைனாரிட்டி பார்ட்டினா என்ன, அப்போசிஷன் பார்ட்டினா என்ன, கோலிஷன் கவர்மெண்ட்னா என்ன, எலக்டோரியல் சிம்பிள்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதெல்லாம் பார்த்தோம். லாஸ்ட்டாக நேஷ்னல் பார்ட்டினா என்ன, ஸ்டேட் பார்ட்டிஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.